குப்தா? சரி, ஏன் இவ்வளவு தாமதம்? எடுத்து பிரிச்சு பிரிச்சு வெயிட் டக்கு டக்குன்னு. இவங்களாம் நம்ம எமலோகத்துக்கு வயசானதால வந்தவங்க. ஓகே. இவங்கலாம் நோய்வாய்ப்பட்டு வந்தவங்க. ஓகே. இது வந்து ஒரு தனி ரகங்க. இவங்க வந்து கோவிடால. அது இன்னும் முடியலையா? என்ன ஏதோ பரிச்சை மார்க் ஷீட்லாம் உள்ள வச்சிருக்க? என்னடா அப்படி காமி பெருமை. என்ன பூஜ்ஜியம் வாங்கி வச்சிருக்க, அதை போய் காட்டுங்கன்ற. பூஜை வாங்கி வச்சிருக்கேன் கிறுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? அட என்ன உங்களுக்குமே தெரியாதாங்க? தெரியாதாம் இப்ப யாருக்கும்? அட நான் சொல்றேங்க, ஜீரோ இஸ் குட். ஜீரோ இஸ் குட்டா? உனக்கு இது யார் சொன்னா? அட நம்ம கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா எல்லாம் தெரியாதா இருக்கும். சபா, அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? அது கூட தெரியாமலா இங்க வந்திருக்கேன். சரி, அப்ப சொல்லு. நம்ம சென்னையில வாகன விபத்துல குறையறதுக்காகவும் நடக்காம இருக்கிறதுக்காகவும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவும் ஜீரோ இஸ் குட்னு ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அப்ப அது குறைஞ்சுதா? அதுல ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் ஜீரோ ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ரெக்கார்டட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கேட்டுக்கிட்டேன். ஓ, இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதுவுமா என்ன ஹாஃப் டேல வீட்டுக்கு அமிச்சிங்களே, கேஸ் வரல அன்னைக்கா? அன்னைக்குதான். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓ, சரி சரி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். ரூல்ஸ் இருக்கு, டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு. ஆனா ஏன் இந்த வாகன விபத்துலாம் நடந்துகிட்டே இருக்கே? இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓ, கரெக்ட் கரெக்ட். ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாம கார் ஓட்டுறது, ரெட் போடாம போறது, கிரீன் போட்டா நிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, சின்ன பசங்க லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. இப்படி இருந்தா என்னப்பா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு விழிப்புணர்வு சொல்றதுக்கு வந்தோம், சொல்லிட்டோம். கிளம்பலாமா? சரி வாங்க கிளம்பலாம். சரி, ஓகே. ஏய் சித்ரகுப்தா, என்ன வரவெல்லாம் சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சிட்டு இருக்கேன், எனக்கு போர் அடிக்காதா? உங்களோட பெரிய இவ்வளவு தொல்லையா போச்சு. நான் ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங் கேஸ் எடுத்துருவாங்க எனக்கு. சரி இருங்க எடுத்து வரேன். நாங்க இத பாருங்க. ஏய், இது சூப்பரா இருக்கு. கூப்பிட்டு அவனை கேட்போம் என்னன்னு. யாருங்க? ஹாய் ஹாய் ஹாய். மாடி டாக்டர் குதிரை. டாக்டர் கோட்டல்ல. மாடி டாக்டர்லாம் குதிரை விட்டு போச்சு. உனக்கு அக்கெல்லாம் தெரியுமா? சரி, ஓகே. மானிடா, உன் பேர் என்ன? என் பேரு ராமுங்க. நீ என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கே தெரியும். எத்தனை படத்துல பார்த்திருப்போம். நான் சொல்றதெல்லாம் உண்மை. இது யமனின் மீது ஆணை. அவருக்கும் மேல் எருமையின் மீது ஆணை. என்னது? எருமை மீது ஆணையா? சரி சொல். சொர்க்கத்துக்கு செல்கிறாயா, நரகத்துக்கு செல்கிறாயா? நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. எந்த தப்பும் பண்ணலையா? ஒழுங்கா அந்த பையில பாருங்க, ஒரு 4 ஜாதி இருக்கும். என் கதையை நானே சொல்றேன். அப்படியே அங்க பாருங்க. அதை ஏன் கேட்கிறேன்? எங்க வீட்டுல சாப்பிட்டா திட்டுறாங்க, சாப்பிடல திட்டுறாங்க, தூங்குனா திட்டுறாங்க, தூங்கலனா திட்டுறாங்க. அவ்வளவு ஏன் வீட்டுக்கு வந்தா திட்டுறாங்க, வரலனா திட்டுறாங்க. இப்படி இருந்தா யாருக்குதான் வீட்டுக்கு போக பிடிக்கும்? புரியுதுடா. ஆனா இந்த பிரச்சனை உங்க வீட்ல மட்டும் இல்ல, நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன சில் பண்ணிக்க நான் ஜாலியா ஒரு பைக் ரேஸ் போவேன். நான் தூங்க போறேன். பைக் ரேஸா? வேணாம் வேணாம். அதை நானே எங்க வீட்டுல அடம் பிடிச்சு சாப்பிடாம தூங்காம வாங்குவேன். இதுல போய் ஏதாவது விபத்து நடந்து வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ரெட் சிக்னல் கிரீன் சிக்னலா மாறிட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி, சென்னை முழுக்க ரெட் சிக்னல் ஹாட் அண்ட் ஷேக்ல இருக்கு. இது என்னது? பாருங்க. மாறுறதுக்குள்ள நான் பொண்ணாத ஒரு பிஜிஎம் பண்ணிட்டேன். ஊரு ஃபுல்லா சுத்தி வாங்க. ஃபர்ஸ்ட் யார் சிக்னலை தாண்டுறீங்களோ அவங்க தான் வின்னர்.
வந்திருக்குமோ? மேல மோதி இருந்தாலும் மோதிருக்கும், யாருக்கு தெரியும்? இவர் எதுக்கு இப்ப இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? சட்டுன்னு தீர்ப்பு சொல்லுங்க. இல்ல எனக்கு வண்டி வந்துச்சா இல்லையான்னு தெரியாம நான் திருப்பி தர மாட்டேன். அவனை வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுங்க. அவனை அடுத்த சுவாரஸ்யமான கேஸ் எடுத்துன்னு வாடி போ. சரி, வாங்க. என்னது? யமலோகத்துக்கு வந்து என்னையே யாருன்னு கேட்கிறியா? நான் தான் யமன். என்னையே யாருன்னு கேட்கிறேன்னு எதுக்குடா வருவீங்க? ரமன் சார், ரமன் சார், ரமன் சார். யமன் கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். சரி சொல், சொர்க்கத்துக்கு செல்கிறாயா நரகத்துக்கு செல்கிறாயா? சொர்க்கமா? நரகமா? பூமிக்கு போகணும்ல? பூமிக்கெல்லாம் போக முடியாது, ஒன் வே டிக்கெட்டு. ரமன் சார், நான் சின்ன பொண்ணு, என் நிறைவேறாததுன்னா நிறைய இருக்கு. பூமிக்கு போயே ஆகணும். ஆனா சித்திரகுப்தா சின்ன பொண்ணு சொல்றா, நிறைவேறாத கனவு இருக்கின்றா. என் பாசக்கயிறு இவளையா கூட்டிட்டு வந்தது? நான் மட்டும் சின்ன பொண்ணு, என் கூட இந்த கதை தூங்கும் கணக்கு சொல்லிட்டீங்களா? என்ன காரணம் காட்டு. எனக்கு அதெல்லாம் தப்பா பேசாதீங்க, ஏதோ பாவம் இருக்கு, பாருங்க. என்ன இது இவ்வளோ இருக்கு? நரகத்துக்கு அனுப்புங்க. ஏய், சித்திரகுப்தா, நீ பாட்டுக்கு எனக்கு கிட்ட கொடுங்க. நான் தப்பே பண்ணலங்க. என்ன நடக்குது நான் சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லு. ஆமாண்டி, எப்படி அண்ணா, இன்னொரு தீர்ப்பு சொல்லுங்க. டக்குனு போய் சொர்க்கத்தை பார்க்க வேணாம். ஒரே சிக்னல், ரெண்டு ஆக்சிடென்ட், ரெண்டு உயிர். புரியுது சித்திரகுப்தா. ராம், உனக்கு குறுக்க வந்தது என்ன வண்டி? அது ஏதோ ஒரு வெள்ளை கலர் கார். என்னம்மா பொண்ணு, உனக்கு குறுக்க வந்த வண்டி? சூடு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? கிளைமாக்ஸ்ல இன்னும் சூடாக்கலாமா? உங்கள ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், இன்னொருத்தரை நரகத்துக்கு அனுப்புறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் எங்க போறீங்கன்ட்டு. அப்போ மண்ணா, முதல்ல என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுங்க. ஏன்னா நான் வீட்லயே எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இங்க நான் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டேன். ஏன்னா அவ லைசன்ஸ் இல்லாம ஓட்டினால தான் இந்த விபத்து. அண்ணா அவ புதுசு ஓட்டினா அதனாலதான். அதெல்லாம் முடியாது. நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஹெல்மெட் அடிச்சு யமலோகத்துல டியூட்டி போட்டதுல இருந்து காலையா இருக்கு. சரி சரி, எங்க என் மேஜையில் இருக்கும் என் கோப்பைகளை காணவில்லை. சித்திரகுப்தா, ஏன் இவ்வளவு தாமதம்? கொஞ்ச
பூஜ்ஜியமா? அவங்களுக்குலாம் டைம் ஆலையா? எனக்கு காலை 5 மணிக்கு எழுந்து வர சொல்லிட்டு சண்டே அன்னைக்குமா. சரி சரி, எங்க என் கோப்பைகள்? அதோ இருக்கு. அதோ இவங்கெல்லாம் நம்ம எவ்வளவுக்கு வயசானதால வந்தாங்க. ஓகே. இவங்கெல்லாம் வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டு வந்தாங்க. ஓகே. இது வந்து ஒரு தனி ரகம். இவங்க வந்து கோவிடால வந்தாங்க. அது இன்னும் முடியலையா? ஏய், என்ன ஏதோ பரிச்சை மார்க் ஷீட்லாம் இருக்கு உள்ள. என்ன என்ன என்னோட தான் நீ காலையில பெருமையா இருக்கு. ஏய், என்ன பூஜ்ஜியம் வாங்கி வச்சிருக்கா? இத போய் காட்டுங்கன்ற. உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? என்ன ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா இருக்கு. சபா, இத பொண்ண வச்சு நான் என்ன பண்றது? அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது கூட தெரியாம இது வந்து இத படிக்கிறீங்க. சரி அப்ப சொல்லு. நம்ம சென்னையில வாகன விபத்து எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காகவும் குறையறதுக்காகவும் அதை தடுக்கிறதுக்காகவும் சீரியஸ் குடிநீர் கேம்பெயின் கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப அந்த கேம்பெயினிங் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்லாம் குறைஞ்சதா? நடுவுல ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் 0 fatal accidents recorded அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதுவுமா என்ன ஹாஃப் டேல வீட்டுக்கு சீக்கிரமா வந்துச்சுங்களே, கேஸ் வரலன்ட்டு அன்னைக்குதான். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நஞ்சு நடந்துட்டா இருக்குல்ல. ஆனா குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓ, ஆனா எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. கவர்மெண்ட் இருக்கு, டிராஃபிக் போலீஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த வாகன விபத்து இப்ப வந்து சொல்லுங்க. இது பண்ணிருக்கீங்க, அதை பண்ணிருக்கீங்க. ஃபாலோ பண்ணிருந்தா ஏன் இங்க வந்திருக்க போறீங்க? ஆமாப்பா, ஆமா. சரி, ஓகே. சித்திரகுப்தா, ரொம்ப டைம் ஆகுது எல்லாருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு சொல்லு. என்னங்க பெரிய கஷ்டம். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தோம். யாருக்கும் ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. அதுல அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாம அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருந்து எப்பதான் முடிய போதோ அவங்களுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2 டிக்கெட்டா வந்தோன்றாங்க. ஒருத்தர் கேட்டா என் மேல தப்பு இல்ல, இடிச்சவன் மேல தப்புன்றாங்க. இன்னொருத்தர் என்னடானா அவன் மேல தப்பு இல்ல, அவன் மேல தப்பு, அவன் மேல தப்புன்னு மாத்தி மாத்தி பழிய சொல்றாங்களே தவிர அவங்க மேல தப்பு இருக்குன்ட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே யாருமே. இதனால டெய்லி ஓவர் டைம் பண்றதே வேலையா போச்சுங்க. ஓவர் டைம் பண்ணி பண்ணி கை வலிக்கிறது தான் மிஞ்சுது எனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சா அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையே இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க. சரி நரகத்துக்கு அனுப்பிச்சா தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவாங்க. சரி ஆனா முடிவுல மறந்துடுறாங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. சரி, அப்ப என்னதான் பண்ண போறீங்க? அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பணும். எந்த இடம்? அந்த இடமா? வேணாம். அது நினைக்கும் போது மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. உனக்கு படபடன்னு இருக்கு, அவங்களுக்கு அது என்ன இடம்னு சொல்லு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அட, அது ஒரு மார்க்கமான இடங்க. அந்த இடத்துக்கு போட்டா வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்லாம எதுக்கு வாழணும், ஏன் வாழணும்னு தெரியாமலே கடைசி வரைக்கும் அந்த பதிலே கிடைக்காம இருந்துருவாங்க. அதோட ஒரு பெரிய தண்டனை யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க. சரி சரி, எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். ஆமா ஆமா. சரி ஓகே, வந்ததுக்கு வந்தாச்சு, ஒரு வணக்கத்தோட முடிச்சுக்கலாமா? வாங்க போடுவோம். சரி ஓகே. பார்த்த கண்ணுக்கும் கேட்ட காதுக்கும்